ஜெர்மனில ஃப்ரெஷ்லி மேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. இங்க நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணாம, சீசனல் ஃப்ரூட்ஸ யூஸ் பண்ணி, ஃப்ரெஷ் கிரீம், ஃப்ரெஷ் மில்க்க யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வந்துட்டு நெறைய இருக்குங்க. மோஸ்ட்லி சம்மர் சீசன்லலாம் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ற ஐஸ்கிரீம் அன்னைக்கே ஃபுல்லாவே காலி ஆயிடுங்க. அதனால எவ்ரிடே வந்துட்டு ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இங்க சம்மர் டைம்ல நெறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேங்க. அதுல என்னால நிஜமாவே ஒரு ரியல் ஃப்ளேவர்ஸ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம, எத்தன தடவ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு பெரிய கோல்டோ, இல்ல ஃபீவரோ வந்ததே இல்ல. அதுதான் எனக்கு நிஜமாவே ஒரு ஆச்சரியத்த குடுத்தது. இங்க மோஸ்ட்லி குழந்தைங்கள விட வயசானவங்க தான் ஐஸ்கிரீம சும்மா வெளுத்து கட்டுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்லி மேட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் வரைக்கும் தாங்க ஓப்பன்ல இருக்கும். வின்டர்லலாம் டோட்டலா க்ளோஸ் பண்ணிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்ல ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, அக்டோபர்லலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்க. சுத்தமா வின்டர்ல ஐஸ்கிரீம் ஷாப்பே இருக்காதான்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜெர்மனில ஸ்பெகட்டி ஐஸ்ன்னு சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் இருக்குங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்பெகட்டி மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலா அது ஸ்பெகட்டி கிடையாது. ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். ஸோ அது மேல வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டு, அப்புறமா ஸ்ட்ராபெரியோட சாஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்க ஜெர்மனில இருந்து அதை இன்னும் ட்ரை பண்ணலன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து 1969ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்ன வரைக்கும் ஃபேமஸா இருக்கு. மோஸ்ட்லி 70%க்கு மேல இங்க இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்ஸோட ஓனர்ஸ் வந்து இட்டாலியன்ஸா தான் இருப்பாங்க. அதனால நம்மளால இட்டாலியன் ஃப்ளேவர் தான் நம்ம ஐஸ்கிரீம்ல ஃபீல் பண்ண முடியுமே தவிர, அமெரிக்கன் ஸ்டைல் ஐஸ்கிரீம் பெருசா இங்க கிடைக்காது. உங்களுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா எந்த ஃப்ளேவர் உங்களோட ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் ஜெர்மனில கிடைக்கிற ஐஸ்கிரீமை பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அடுத்த வீடியோல சொல்றேன்.